வாழ்க அன்பர்களே. இரண்டாம் பாவத்தின் சந்திரன் சூரியன் என்றாலோ, நெருப்பு வீடுகளான சிம்மத்திலும் மேசத்திலும் சூரியன் சந்திரன் என்றாலும் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் வழிபாடு சிறந்தது. கண் என்றால் சூரியன், அம்மா என்றால் சந்திரன். அப்போ இந்த சந்திர சூரியன் சேர்க்கைக்கு எப்பவுமே காலச்சக்கரத்துக்கு சூரியன் வீடு 5ஆம் வீடு, கோட்டை வீடுன்னு சொல்லக்கூடிய. அப்போ இந்த கோட்டை நாடை ஆளக்கூடிய மன்னன் இருக்கக்கூடிய இடம். மன்னன் தான் ராஜா, ராஜா தான் சூரியன். அதனாலதான் 5ஆம் இடத்தை நாம சூரியனுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நாட்டரசன் கோட்டை, கோட்டையில தான் ராஜா இருப்பார். அப்போ அந்த இடத்துல சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், ராணியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் நாட்டரசன் கோட்டை. கண்ணுடைய நாயகி அம்மான் வழிபாடு, கண்ணாத்தால் வழிபாடு. எப்பவுமே சந்திரன் சூரியன் சேர்க்கை சேர்ந்து நெருப்பு வீடுகளாக இருக்கும் பொழுது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியுடனும் 7ஆம் அதிபதியுடனும் தொடர்பு கொண்டாலும் நாட்டரசன் கோட்டை கண்ணாத்தால் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற 80% அது உறுதுணையாக இருக்கும். வணக்கம்.